ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சைவ மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வாரத்தில் 7 நாளுமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால இப்போ நான்வெஜ் எடுக்கலை ஆக்சுவலி. ஆனால் இப்போது அந்த நான்வெஜ் சாப்பிட்டு வெஜ்ஜில் குழம்பு வைக்கணுங்கிறதே எங்களுக்கு அந்தளவுக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த சைவ மீன் குழம்பு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ தான் சான்ஸ் கிடச்சிச்சு. என் வீட்டுக்காரர் என்னென்னு தெரில, 3 பூ வாங்கிட்டு இருந்திருந்தாங்க. அதை ஒன்று அவங்களே ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்க ஆஞ்சது கூட்டுக்கு. நான் சரி கொஞ்சோண்டி ட்ரை பண்ணுவோம் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்லா தான் வந்தது. இது எப்படி பண்ணோன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டி மிளகாத்தூள் இதை சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு அதை பஜ்ஜி போடுற மாதிரி அந்த வாழைப்பூ ஃபஸ்ட்டு பஜ்ஜி போடுற மாதிரி பொரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு பொரித்து தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் அத்தை வீட்டில் மீன் குழம்புனா புளியை கரைச்சி மசாலாலாம் சேர்த்து புளியை கரைச்சி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மீன் போடுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, வெங்காயம், தக்காளி, வத்தல், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி அந்த பேஸ்ட்டை நல்லா மறுபடியும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்ம வீட்டிலையே வச்சுருப்போம்ல அந்த குழம்பு மிளகாய்த்தூள், அது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு பிறகு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கு அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் பிறகு புளியை கரைச்சி ஊற்றுவோம். புளி கரைச்சி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மீன் போடுவோம். மீன் போட்டு இப்போ தாளித்து கொட்டுவோம். அது மாதிரி தான் இதையும். இது புளி கரைச்சி ஊற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த வாழைப்பூ பொரிச்சு வச்சுருந்தோம்ல அதெல்லாம் நம்ம இங்கே போட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக அதோட அந்த மசாலாலாம் கொஞ்சம் இறங்கணுன்ட்டு அது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா தாளித்து அந்த குழம்புல கொட்டிக்கிட்டோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி குக்கிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.